Luke chapter 19 verses 41 to 44. As he approached Jerusalem and saw the city, he wept over it and said, "If you, even you, had only known on this day what would bring you peace, but now it is hidden from your eyes. The day will come when your enemies will build an embankment against you and encircle you and hem you in on every side. They will dash you to the ground, you and your children within your walls. They will not leave one stone on another, because you did not recognize the time of God's coming to you." அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, "உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும்" என்றார். Amen. Today we remember Palm Sunday. இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு இருக்கிறது. The day that Jesus entered Jerusalem. இந்த நாளில் தான் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்குள்ளாக நுழைந்தார். Many times before that he had come to Jerusalem, but this time it was different. பலமுறை எருசலேம் பட்டணத்துக்கு இயேசு போயிருக்கிறார், ஆனால் இந்த முறை அவர் போனது வித்தியாசமானது. This time there were people who were cheering him and praising him and worshiping him. இந்த முறை இயேசு எருசலேம் நகரத்துக்கு போன பொழுது ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு ஆரவாரமிட்டு மகிழ்ச்சியோடு கூட அவரை வரவேற்றார்கள். The Bible says that Jesus entered Jerusalem on a donkey. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு கழுதையின் மேல் பவனி வந்தார் என்று. And it was a custom in those days. When a king came back from war, he would come on a horse. அந்த நாட்களிலே ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ராஜாக்கள் அவர்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வரும்போது குதிரைகள் மீது வருவார்கள். He would come triumphant from victory. He would come riding on a horse. ராஜாக்கள் வெற்றி பெற்று யுத்தத்திலிருந்து அவர்கள் குதிரையின் மேல் வருவார்கள். But when a king came in peace, to make peace with the other king, he would come on a donkey. ஆனால் ஒரு ராஜா மற்ற ராஜாக்களோடு சமாதானம் பேச வரும்போது கழுதையின் மேல் வருவார். Jesus, by riding into Jerusalem on a donkey, இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்கு கழுதையின் மீது அவர் வந்தார். First of all, he was saying he was king. முதலாவதாக அவர் அறிவுறுத்தி சொன்னது என்னென்றால் அவர் ஒரு ராஜா என்று. He claimed to be the king. இயேசு ஒரு ராஜா என்று அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். Amen. ஆமென். Secondly, he came to say that I am coming in peace. இரண்டாவதாக நான் சமாதானத்துக்காக வருகிறேன் என்று அவர் வெளிப்படையாக சொன்னார். Jesus didn't come for war. Jesus didn't come for a freedom fight. Jesus didn't come to make a revolution. இயேசு கிறிஸ்து ஒரு புரட்சி செய்வதற்காகவோ கலவரம் உண்டாக்குவதற்காகவோ யுத்தம் பண்ணுவதற்காக வரவில்லை. Jesus came in peace. இயேசு கிறிஸ்து சமாதானத்திற்காக வந்தவர். And then the people received him. They accepted him as the king. அந்த ஜனங்களும் இயேசுவை ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். They spread their cloaks on the donkey. ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வஸ்திரங்களை கழுதையின் மீது விரித்தார்கள். And they even spread their clothes, their cloaks, their tunics on the streets so that the donkey could walk over it. தங்களுடைய வஸ்திரங்களையும் தங்களுடைய துணிகளை எல்லாம் அவர்கள் அந்த தரையிலே போட்டு கழுதை அதன் மீது நடந்து வருவதற்கு வழி செய்து கொடுத்தார்கள். And John chapter 12 verse 13 says that the people brought palm branches, palm leaves, and they waved it before him. யோவான் 12:13 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் அந்த குருத்தோலைகளை வெட்டி கொண்டு வந்து அதை அந்த குருத்தோலைகளை அசைத்து இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள். That's why we call it Palm Sunday. அதனால தான் நாம் குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கிறோம்.
And Jesus, by accepting their praise, he accepted that he was the king. இயேசு கிறிஸ்து அவர்களுடைய மகிழ்ச்சி ஆரவாரங்களை அவருடைய புகழ்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் ஒரு ராஜா என்று காட்டினார். Amen. Hallelujah. Hallelujah. First of all, Jesus riding into Jerusalem was trying to say, he was claiming, I am the king. முதலாவதாக இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது எருசலேம் நகரத்துக்கு வந்தபொழுது நான் ராஜா என்று அவர் அறிவுறுத்தினார். Secondly, he was coming in peace. இரண்டாவதாக அவர் சமாதானம் பண்ணுவதற்காக வந்தவர். Amen. Amen. Thirdly, he accepted the praise of the people and he was saying, yes, I am your king and I accept your praise and I accept the kind of treatment that you're giving me. மூன்றாவதாக அந்த ஜனங்கள் கொடுத்த அந்த ஆரவாரங்களையும் புகழ்ச்சிகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நான் உங்களுடைய ராஜா என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். But Matthew chapter 21 verses 1 to 7 மத்தேயு 21:1 7 வசனங்கள் also tells us it was a fulfillment of the prophecy in Zechariah chapter 9 verse 9. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவமானது தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. சகரியா 9 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Zechariah chapter 9 verse 9, the prophecy hundreds of years before Jesus could come, it says, behold, your king comes riding on a donkey. சகரியா 9 வசனத்திலே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய ராஜா கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்று. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So here was a people that finally realized or finally wished that Jesus would be their Messiah. கடைசியாக இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறார். Jesus was doing great things among them. இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டு வந்தார். He gave sight to the blind. அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். He made the lame walk. முடவர்களை நடக்கும்படி செய்தார். He healed the leper. அவர் குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார். He even raised the dead. மரித்தோர்களை உயிரோடு எழுப்பினார். And they were hoping that he would use this power to overthrow Rome. இந்த ஜனங்கள் நினைத்தார்கள் இயேசு கிறிஸ்து இந்த வல்லமையெல்லாம் பயன்படுத்தி ரோம ராஜ்யத்தை மேற்கொள்வார். But 5 days later, ஆனால் 5 நாட்களுக்கு பிறகு when Jesus was standing before Pilate, பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு நின்று கொண்டிருந்த போது and Jesus told him, my kingdom is not of this world. இயேசு பிலாத்துவை பார்த்து சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு அடுத்தது இல்லை என்று சொன்னார். Then all the people turned against him. அப்பொழுது எல்லா ஜனங்களும் இயேசுவுக்கு விரோதமாக மாறினார். They said, okay, then crucify him. Give us Barabbas, because Barabbas had already, a part of a revolution. அப்பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், அப்படியானால் இயேசு வேண்டாம், அவரை சிலுவையில் அறைந்து விடுங்கள், பரபாசை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். காரணம் ஏற்கனவே பரபாசை அங்கு புரட்சி கலவரம் செய்து கொண்டிருந்தார். The moment Jesus said, my kingdom is not of this world, I'm not the king of these people. இயேசு கிறிஸ்து என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது கிடையாது, நான் இந்த பூமிக்குரிய ராஜா இல்லை என்று சொன்ன உடனே, if my kingdom was here, my people would have fought for me. என்னுடைய ராஜ்யம் எங்கு இருக்கும் என்றால் என்னுடைய ஜனங்கள் எனக்காக யுத்தம் பண்ணியிருப்பார்கள். But his kingdom is, not of this world. Jesus came not to be a political leader. இயேசுவுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு பூமிக்குரிய அரசியல்வாதி கிடையாது. Jesus came to save us from our sins. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்கும்படியாக வந்தவர். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Today there are many people, they are running to a Jesus who they believe will give them health. இந்த நாட்களில் கூட அநேக ஜனங்கள் இயேசுவண்டைக்கு ஓடி வருகிறார்கள். இயேசு சுகத்தை கொடுப்பார் என்று நம்பிக்கொண்டு, Jesus will give them wealth. இயேசு அவர்களுக்கு ஆசையை கொடுப்பார் என்று நம்பி வருகிறார்கள். Jesus will give them prosperity. அவர்களுக்கு செழிப்பான வாழ்வை தருவார் என்று நம்பி வருகிறார்கள். That Jesus will give them success. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெற்றி தருவார் என்று வருகிறார்கள். Happiness. சந்தோஷத்தை கொடுப்பார் என்று. And other worldly things. பல உலக பொருட்களை தருவார் என்று வருகிறார்கள். And today there are many churches and many preachers who are preaching and telling you this, come to Jesus and you will get all the worldly things.
இந்த நாட்டில் கூட பல சபைகளிலும் பல பிரசங்கிமார்கள் இப்படி பிரசங்கிக்கிறார்கள், இயேசு அண்டைக்கு வாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு சகலமும் கொடுக்கப்படும் என்று. But the angel told Mary, you shall call his name Jesus, for he will save his people from their sins. ஆனால் தேவதூதன் மரியாளிடத்திலே வந்து நற்செய்தி சொன்ன பொழுது சொன்ன வார்த்தை என்னென்றால், நீங்கள் அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும். அந்த இயேசு என்று சொல்லும்போது அவர் தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்பார் என்று சொன்னார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So why do we like a Joel Osteen, and why do we like a Sam P. Chelladare and a Creflo Dollar and all these people? Because they will tell you that Jesus is here to give you money. He's here to give you wealth. You don't have to worry about your sin. It's okay, just live as you're living. இன்றைக்கு பல பிரபலமான பிரசங்கிமார்கள் இயேசு அண்டைக்கு நீங்கள் வாருங்கள், அவர் உங்களுக்கு சகலமும் தருவார், நீங்கள் பாவத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். Today, why do these churches grow? Because they don't deal with the sin of people. இன்றைக்கு ஏன் இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஜனங்களுடைய பாவத்தோடு கூட அவர்கள் இடைப்படுவது கிடையாது. They never tell you repent. அவர்கள் ஒருபோது நீ மனம் திரும்ப என்று சொல்லுவதில்லை. They never tell you deny yourself and carry your cross. நீங்கள் உங்களை மறுதலித்து உங்களுடைய சிலுவை சுமக்க வேண்டும் என்று பிரசங்கிப்பதில்லை. All they tell you is give your offering and become rich. அவர்கள் சொல்லுவதெல்லாம் உங்களுடைய காணிக்கையை போடுங்கள், நீங்கள் பணக்காரர்களாய் மாறுவீர்கள். I want to tell you, Jesus did come to give you worldly happiness. He came to give you a peace that the world cannot give. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த உலக பொருட்களை நமக்கு கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வரவில்லை, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நமக்கு தரும்படியாக வந்தார். Today, one thing that happened on Palm Sunday, குருத்தோலை ஞாயிறு என்ற ஒரு சம்பவம் நடந்தது. in the middle of all this, as people were praising him and declaring him as the king, எல்லா ஜனங்களும் இயேசு புகழ்ந்து பாராட்டினார்கள், அவர்தான் ராஜா என்று வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள். The Bible says in verse 41, as he approached Jerusalem and he saw the city, he wept over it. 41 வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. He looked at these people, he looked at the city, and the Bible says he wept. இயேசு அந்த நகரத்தை பார்த்து அந்த ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. There were a lot of people around him. இயேசு சுற்றிலும் அநேக ஜனங்கள் கூடியிருந்தார்கள். But in that crowd and in that noise, I don't know how many people noticed that Jesus wept. அந்த கூட்டத்தின் மத்தியிலே, அந்த சத்தத்தின் இரைச்சலின் மத்தியிலே எத்தனை பேர் இயேசு அழுததை கண்டு கொண்டார்கள் என்று தெரியாது. The disciples did. ஆனால் இயேசுவின் சீஷர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். To say he wept means not to cry quietly. The Greek word used for that, it says to break down with sorrow, to cry out loudly. இங்கு கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமைதியாக இயேசு கண்ணீர் விடவில்லை. அதற்கு கிரேக்க அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர் மனம் கசந்து துக்கப்பட்டு கதறி அழுதார். Amen. Hallelujah. Hallelujah. He cried out loudly for Jerusalem. அவர் சத்தமாக கதறி எருசலேம் பட்டணத்திற்காக அழுகிறார். Today my topic is this: why did Jesus weep? இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, இயேசு ஏன் கண்ணீர் விட்டு அழுதார். There are two instances the Bible says Jesus wept. வேதத்திலே இரண்டு சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அழுததாக. One is in John chapter 11 verse 35, the shortest verse in the Bible. Jesus wept. ஒரு சம்பவம் யோவான் 11:35 வசனம், வேதத்திலே மிக சிறிய வசனம், இயேசு கண்ணீர் விட்டார் என்ற வசனம். When he reaches Lazarus' place, லாசரு மரித்த இடத்துக்கு இயேசு வந்தபோது he finds out that he is dead. அவன் மரித்து விட்டான் என்று இயேசு அறிந்து கொள்கிறார். He sees Mary and Martha and all the other Jewish people standing there. They were crying. மரியாளும் மார்த்தாளும் மற்ற யூத ஜனங்கள் கூடியிருந்தவர்கள் எல்லாரும் அங்கு அழுது கொண்டிருந்தார். The Bible says Jesus looked at them. He
He was greatly disturbed, greatly troubled. He was moved with compassion, and Jesus wept. இயேசு அந்த ஜனங்களை பார்த்து அவர்கள் அழுகிறதை பார்த்து மிகவும் துக்கப்பட்டு மனம் கசந்து அங்கு கண்ணீர் விட்டு அழுகிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The first time Jesus wept, he wept for the family that was closest to him. முதலாவதாக இயேசு அழுதது அவருக்கு நெருக்கமாக இருந்த அந்த குடும்பத்திற்காக அழுகிறார். Amen. When he saw these two sisters broken hearted and crying for their dead brother, he stood there and cried with them. லாசரின் இரண்டு சகோதரிகள் மரித்து போன தன்னுடைய சகோதரருக்காக இருதயம் உடைந்து அழுகிறதை பார்த்து இயேசுவும் அங்கு அழுகிறார். I want to tell you, some of us must learn to cry. நான் சொல்கிறேன், நம்மில் சிலர் அழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Because many of us from our young age, especially the boys, were taught not to cry. நம்மில் அநேகர் முக்கியமாக ஆண் பிள்ளைகள் சிறு வயதிலே அழக்கூடாது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து think crying is only for the girls. அழுகிற விஷயம் பெண்களுக்கு மட்டும் என்று நினைக்கிறாங்க. But Jesus wept. ஆனால் இயேசு அழுதார். Crying is good for you, especially when you cry before God. நாம் அழுவது நல்லது, முக்கியமாக கர்த்தருக்கு முன்பாக நாம் அழுவது நல்லது. There is a story from the Salvation Army. ரட்சணிய சபையிலிருந்து ஒரு கதை இருக்கிறது. There was a missionary who was sent out from the Salvation Army, and after a few weeks he wrote back to the headquarters and he said, I've tried everything, I'm giving up, I'm coming back. இந்த ரட்சணி திருச்சபையிலிருந்து ஒரு மிஷனரி அவர்கள் அனுப்பினார்கள். அப்பொழுது அந்த மிஷனரி அந்த தலைமை செயலகத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பினார். நான் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்து விட்டேன், நான் விட்டுவிட போகிறேன், நான் கடைசியாக கண்ணீரை தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று எழுதியுள்ளார். I've tried everything, I'm giving up, I'm coming back. அவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்து விட்டேன், நான் விட்டு விடுகிறேன், நான் திரும்ப வந்து விடுகிறேன் என்று எழுதியிருந்தார். And William Booth, the founder of the Salvation Army, wrote a letter back with just 2 words, said, try tears. அப்பொழுது அந்த ரட்சணி திருச்சபையுடைய தலைவர் வில்லியம் பூத் அவர் இப்படியாக கடிதம் எழுதி சொன்னார், நீ இப்பொழுது கண்ணீரோடு முயற்சி செய்து பார் என்று எழுதியிருந்தார். Try tears. நீ அழுது முயற்சி செய். Because when you cry before God, it's a powerful thing. கர்த்தருக்கு முன்பாக நாம் அழுவது மிகவும் வல்லமை நிறைந்த செயலாக இருக்கிறது. So you don't have to act, you really cry. நாம் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உண்மையாகவே அழ வேண்டும். God knows your heart. கர்த்தருக்கு நம்முடைய இருதயம் என்னென்று தெரியும். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The Bible says when Jesus saw these 2 broken-hearted sisters, he came and he cried with them. இயேசு கிறிஸ்து உடைக்கப்பட்ட இதயத்தோடு அழுது கொண்டிருந்த அந்த 2 சகோதரிகளை பார்த்த உடனே இயேசு அழுகிறார். He didn't come and comfort them and said, don't worry, I'm here. இயேசு வந்து அவர்களை ஆறுதல் படுத்தி அழ வேண்டாம், நான் உங்களுக்கு இருக்கிறேன், வந்துவிட்டேன் என்று சொல்லவில்லை. He shared in their grief, he shared in their sorrow. இயேசு அவருடைய துக்கத்திலே பங்கெடுத்துக் கொண்டார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. I want to tell you, if somebody is crying, let them cry. யாராவது அழுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழட்டும். You always feel better after crying. அழுத பிறகு அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். That's the way God made us. இப்படிதான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். I don't think animals cry. மிருகங்கள் அழுவா என்று அழ முடியாது. Sometimes we see, near the eyes of animals it's wet and we think, oh, they're crying, they're missing us, our pets. சில நேரங்களில் மிருகங்களுடைய அது கண்கள் இடையே கண்ணீர் காணப்படும். நாம் நினைத்துக்கொள்வோம் நாம் இல்லை என்று தான் இதெல்லாம் அழுகிறது என்று. There are 2 things animals cannot do. They cannot laugh, they cannot cry. மிருகங்கள் 2 விஷயங்களை செய்ய முடியாது, சிரிக்க முடியாது, அது அழவும் முடியாது. If you see a dog laughing at you, smiling at you, showing its teeth, it's not happy.
உங்களுடைய நாய் உங்களை பார்த்து பல்லையெல்லாம் காட்டும் என்றால் அது சந்தோஷமாக இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது. It is angry. It's not posing for a selfie. அது கோபப்படுகிறது. If somebody is crying, let them cry. It's the way God made us. And how many of you feel better after you cry? யாராவது அழுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழட்டும், அதன் பிறகு அவர்கள் சரியாக மாறி விடுவார்கள். You feel good. அதன் பிறகு நீங்கள் நன்றாக ஆகிவிடுவீர்கள். That's the way God made you. இந்த விதத்தில் தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். Amen. ஆமென். Some of us cry for attention. சிலர் அழுவதெல்லாம் மற்றவருடைய கவனத்தை திருப்புவதற்காக அழுவார்கள். We're not talking about that cry. அப்படிப்பட்ட அழுகை குறித்து நாம் இங்கு சொல்லவில்லை. Some of us cry to blackmail our family. சிலர் அழுவார்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை எல்லாம் அவர்கள் பக்கம் இழுத்துக் கொள்வதற்காக அழுவார்கள். Crocodile tears it's called. அதற்கு பெயர் முதலை கண்ணீர். Some of us cry to have our way, to manipulate people, to manipulate the husband, to manipulate the children. சிலர் அழுவது தங்கள் வழிக்கு மற்றவர்களை கொண்டு வருவதற்காக, அவருடைய பிள்ளைகளை அவருடைய கணவன்மார்களை கொண்டு வருவதற்காக அழுவார். That's not the tears we're talking about here. இந்த இடத்தில் அப்படிப்பட்ட அழுகை குறித்து நாம் சொல்லவில்லை. We're talking about brokenness, broken heart. உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட அழுகிற அழுகை. Amen. Amen. Hallelujah. Hallelujah. I want to encourage you. Your prayer isn't answered as yet. Try tears. நான் சொல்கிறேன், உங்களுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையா? நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபியுங்கள். Weep before God. கர்த்தருக்கு முன்பாக கதறி அழுங்கள். We have the story of Hannah who wept before God. She had prayed many times before that. அண்ணாலை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் கதறி அழுததாக. அதற்கு முன்பாக அவள் பலமுறை ஜெபித்திருக்கிறாள். She prayed many times, many years, saying, God, give me a child. அநேக வருடங்கள் அவள் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை கொடும் என்று ஜெபம் பண்ணி இருக்கிறாள். But the day she prayed with tears, God answered her prayer. ஆனால் என்றைக்கு அவள் இருதயத்தை ஊற்றி கதறி அழுதாலோ அன்றைக்கு அவளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். Somebody say amen. Hallelujah. 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 Tell somebody near you, try tears. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், கண்ணீரோடு கூட அழுங்கள். Are you crying about your career? உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் கதறி அழுகிறீர்கள். Are you crying about your broken family? உங்களுடைய உடைக்கப்பட்ட குடும்பத்திற்காக அழுது ஜெபிக்கிறீர்கள். Are you crying about your health? உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சுகத்திற்காக நீங்கள் கதறி அழுகிறீர்கள். Are you crying about your failures? உங்களுடைய தோல்விக்காக நீங்கள் அழுகிறீர்கள். Are you crying about your future? உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் அழுகிறீர்களா? Are you crying before God when you ask Him? நீங்கள் கர்த்தரண்டையில கேட்கும்போது அவருக்கு முன்பாக நீங்கள் கதறி அழுகிறீர்கள். I tell you, try tears. நான் சொல்கிறேன், நீங்கள் கதறி அழுது முயற்சி செய்யுங்கள். There's nothing wrong with crying. அழுகிறது ஒன்றும் தவறு கிடையாது. Jesus wept. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. The second time he cried, the second time he wept, he was looking at Jerusalem. இரண்டாவது முறை இயேசு கண்ணீர் விட்டது எருசலேம் நகரத்தை பார்த்து. The Bible here tells us two reasons why he cried. வேதம் இரண்டு காரணங்களை கொடுக்கிறது ஏன் இயேசு அந்த நகரத்துக்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று. Firstly, he cried. முதலாவதாக அவர் அழுதது. In verse 43 and 44. 43-44 வசனங்கள். Says the day will come when your enemies will build an embankment against you and encircle you and hem you in on every side. They will dash you to the ground, you and your children within your walls. They will not leave one stone on another, because you did not recognize the time of God's coming to you. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். He wept about their impending doom, about the destruction that was going to come very soon. இந்த ஜனங்கள் மீது சீக்கிரத்திலே வரப்போகிற பேரழிவை நினைத்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுதார். 70 years later, 70 AD,
70வது நூற்றாண்டில், not 70 years later, in 70 AD, the Roman Emperor Titus would come and he would place Jerusalem under siege, and then he would later enter and kill the people there. கிபி 70வது ஆண்டிலே தீத்து அரசன் தீத்து ராயன் வந்து எருசலேம் பட்டணத்தை தரைமட்டமாக்கி போட்டு அழித்து போட்டார். When Jesus said this temple will be destroyed while he was alive, and they were upset, and he said not one stone will be left on another, that prophecy came true when Titus came into Jerusalem, and the Bible says here, as he prophesied, not one stone will be left on another. இயேசு கிறிஸ்து மேலே இருந்தபொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம், இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்னபோது இந்த தீத்து ராஜன் வந்தபோது அப்படியே சம்பவித்தார். Titus came in and he killed everyone there. இந்த தீத்து ராஜன் வந்து எல்லா மனிதர்களையும் அவன் கொன்று போட்டான். History says that they took the children, the little baby children, caught them by their legs and hit their heads against the wall. சரித்திரம் சொல்லுகிறது, சிறு குழந்தைகளை கால்களை பிடித்து அங்கிருந்த கல்லுகள் பாறைகள் மீது வைத்து பிள்ளைகள் அடித்தார்கள். Josephus, the most famous of the Jewish historians, says 1 million people died. யூத சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார், அன்றைக்கு 1 மில்லியன் யூதர்கள் ஜனங்கள் மரித்து போனார்கள். 1 million people died. 1 மில்லியன் ஜனங்கள் மரித்து போனார்கள். 97 Jews were taken captive. 97 யூதர்கள் அடிமைகளாக பிணை கைதிகளாக பிடிபட்டார்கள். The Jewish people ran everywhere. The church spread everywhere. யூத ஜனங்கள் எல்லா இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். Thousands of years later, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு, after centuries of hardship, பலவிதமான கஷ்டமான நூற்றாண்டுகளை கடந்து போனார்கள். There was a Hitler who came and searched for these people, found them from different European countries, and brought them to the concentration camps and had 6 million Jews killed. அதன் பிறகு ஹிட்லர் வந்து எல்லா யூத ஜனங்களை உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த கூட்டி சேர்த்து 6 மில்லியன் யூதர்களை கொன்று போட்டார். Jesus looked at the people, looked at Jerusalem, and he thought about their future, what was going to happen a few years later. இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து அந்த ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்ற அவருடைய எதிர்காலத்தை நினைத்து அவர் அழுதார். Here were a people celebrating, happy, shouting Hosanna. Hosanna means save us. இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்துக்கு வந்த பொழுது ஜனங்கள் சத்தம் போட்டு ஓசானா என்று அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அதனுடைய அர்த்தம் எங்களை காப்பாற்றுங்கள், ரட்சியுங்கள். They were saying, save us Jesus, save us, you're our king, save us. இயேசுவே நீ ராஜா, எங்களை காப்பாற்றும், ரட்சியும் என்று சொன்னார்கள். But they didn't know Jesus was a different savior. ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் போனது இயேசு கிறிஸ்து வித்தியாசமான ரட்சகர் என்று. He looked at them and he cried because they failed to recognize that that he didn't come for this. He didn't come for war. He came to give his life, to lay his life for us. இயேசு அந்த ஜனங்களை பார்த்து கதறி அழுதார். காரணம், அவர்கள் அறியாமையை நினைத்து அவர் அழுதார். அவர்களுக்கு யுத்தம் பண்ணுவதற்காக இயேசு வரவில்லை, அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார். I wonder, when Jesus looks at our lives today, இன்றைக்கு கூட இயேசு நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார் என்றார். Call ourselves Christians, but a life without prayer. நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஜெபமே இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோம். A life where we don't care about God's word. கர்த்தருடைய வசனத்திற்கு நாம் அக்கறையை காட்டுவதே இல்லை. A life where we don't care about living for God. தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்ற அக்கறையை நாம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். A selfish generation. ஒரு சுயநலம் நிறைந்த தலைமுறையாக இருக்கிறது. A generation that lives for its pleasure. இந்த தலைமுறை தங்களுடைய இச்சைகளுக்காக மட்டும் வாழ்கிற தலைமுறையாக இருக்கிறது. A generation without God. தேவனே இல்லாத ஒரு தலைமுறை. We just go to church on Sundays. It doesn't mean anything to us. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஆலயத்துக்கு போய்விட்டு வர வேண்டும், அதற்கு ஒரு அர்த்தமும் இல்லாமல் இருக்கிறது. I want to tell you, when God looks at you, I wonder what he thinks about your future.
Is He crying over us? Is He weeping over us about our life and our sins and the life that is coming for us? இயேசு நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய பாவத்தையும் நினைத்து அவர் எப்படி கதறி அழுவார் என்று நமக்கு தெரியாது. The first time Jesus wept, He wept looking at the brokenness of two sisters. முதல் முறை இயேசு கண்ணீர் விட்டது உடைக்கப்பட்ட இதயத்தோடு இருந்த சகோதரிகளை பார்த்து அவர் அழுதார். Second time He weeps, He looks at these people not worried about their future. இரண்டாவதாக இந்த யூத ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். அந்த ஜனங்கள் எதிர்காலம் என்னென்று தெரியாமல் just waiting for a deliverer. ஒரு விடுதலை மேசியாக்காக வெற்றி கொடுக்கிறதற்காக காத்து கொண்டிருந்தார். They wanted a deliverer. They wanted a Messiah who would come and save them from Rome. ரோம ராஜ்யத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு மேசியா வேண்டும் என்று அதிகாரி எதிர்பார்த்தார். They didn't want a deliverer who would come and deal with their sin. ஆனால் அவர்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு இரட்சகர் வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. This is the Christianity we have today. We want blessing. We want everything. But we don't want anyone to deal with our sin. We don't want anyone to tell us you are wrong. இன்றைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்துவம் தான் இருக்கிறது. நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், செழிப்பு வேண்டும், ஆனால் பாவத்தை குறித்தோ சரி செய்கிற பிரசங்கங்கள் நமக்கு பிடிப்பதில்லை. We want blessing, but we don't want to deny ourselves. We don't want to carry our cross. We don't want to live as Christians. நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் கிறிஸ்துவர்களாக நாம் வாழ்வது கிடையாது, நம்மை மறுதலிப்பது கிடையாது. நாம் அதற்கு வித்தியாசப்பட்டு வாழ்கிறோம். He wept about their destruction. இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுடைய அழிவை நினைத்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். Thirdly, மூன்றாவதாக the Bible says He wept because they failed to recognize the time that God came to them. மூன்றாவதாக இயேசு ஏன் அழுதார் என்று சொன்னார், அவர்களுக்கு கிடைத்த அந்த நேரத்தை அவர்கள் நழுவ விட்டு விட்டார்கள் என்று நினைத்து அழுதார். There are two verses in 42. If you, even you, had only known on this day what would bring you peace. 42 வசனம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். If only you knew what can give you peace today. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்று நீ அறிந்திருப்பாயானால். The Bible says Jesus is the Prince of Peace. வேதம் சொல்லுகிறது இயேசுதான் நம்முடைய சமாதான பிரபு என்று. Somebody say amen. Amen. Hallelujah. 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 They didn't want peace. They wanted freedom from Rome. அவர்களுக்கு சமாதானம் எல்லாம் தேவைப்படவில்லை. ரோம ராஜ்யத்திலிருந்து விடுதலை கிடைத்தால் போதும் என்று They thought that will give peace. அவர்கள் நினைத்தார்கள் அதுதான் அவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். Jesus was wanting to tell them, you first, if you want peace in your life, you must first have peace with God. ஆனால் இயேசு அவர்களுக்கு சொன்னது, உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் தேவனிடத்தில் சமாதானம் உள்ளவர்களாய் மாறுங்கள். Get right with God. கர்த்தரிடத்திலே நீங்கள் சரியாய் மாறிவிடுங்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The Bible says that Jesus gives a peace that the world cannot give. வேதம் சொல்லுகிறது இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை இயேசு நமக்கு தருகிறார். The peace of the world is escapism. இந்த உலக சமாதானம் எல்லாம் தப்பித்துக் கொள்வதற்கு தான் வழி செய்யும். Don't face reality. நீ உண்மையை எதிர்கொள்ளாதே. Just forget everything. எல்லாவற்றையும் மறந்து விடு. You want an abortion? Have an abortion, go for a vacation. Everything will be solved. நீங்கள் கருவை அழித்து விட வேண்டுமா, அழித்து விட்டு வேற எங்காவது விடுமுறைக்கு போய்விட எல்லாம் சரியாயிடும். The world is telling you, you murder. இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கிறது நீ கொலை செய். And then go for vacation. அதன் பிறகு நீ விடுமுறையை எடுத்துக்கொண்டு எங்காவது போய்விடு. All your problems will be solved. உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடும். That's the peace the world gives you. இப்படிப்பட்ட சமாதானத்தை உலகம் தருகிறது. But the guilt is not letting you sleep. ஆனால் உங்களுடைய குற்ற மனசாட்சி உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்காது. So take sleeping pills and sleep.
அப்படி இருக்கும்போது தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டு தூங்குவார். Escapism. இப்படி தப்பித்துக் கொள்வதற்கு வழி செய்து கொடுக்கிறது. But the peace that Jesus gives is not that peace that refuses to face reality. ஆனால் இயேசு தருகிற சமாதானமோ சத்தியத்தை உண்மையை எதிர்கொள்ளுகிற ஒரு சமாதானம். The peace that Jesus gives is not the peace that you get by refusing to face reality. இயேசு தருகிற சமாதானம் என்றால் உண்மையை எதிர்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்ளக்கூடிய சமாதானத்தை அவர் தரவில்லை. He gives you a peace that passeth all understanding. அவர் எல்லாவற்றுக்கும் மேலான சமாதானத்தை நமக்கு தருகிறார். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. Today there are many people, they have their search for peace. இந்த நாட்டில் எத்தனையோ ஜனங்கள் சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். I want to tell you, you are not going to find your peace in smoke. நான் சொல்கிறேன், நீங்கள் புகைப்பிடித்தால் உங்களுக்கு சமாதானத்தை கண்டுபிடிக்க முடியாது. You are not going to find your peace in alcohol. நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானால் அதிலும் உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. Once the high is over and the hangover is over, you have to come back to reality. Alcohol does not give you peace. நீங்கள் குடித்த பிறகு அந்த போதையெல்லாம் தெளிந்த பிறகு மறுபடியும் நீங்கள் உண்மையை நேரிடதான் வேண்டும், சந்திக்கதான் வேண்டும். Your drugs cannot give you peace. உங்களுடைய போதை மாத்திரை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. Your relationships cannot give you peace. உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. Lying down in your lover's lap is not going to give you peace. நீங்கள் காதலிக்கிறவர்கள் ஜனங்கள் கூட உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. Peace can only be got Amen. from knowing God. சமாதானம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் தேவனை அறிந்து கொள்ளுங்கள். My peace I give unto you. என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். A peace that the world cannot give. இந்த உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை. Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. I want to ask you, where are you looking for peace today? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சமாதானத்திற்காக நீங்கள் எங்கே எதிர்பார்க்கிறீர்கள்? You will never find it in the world. இந்த உலகத்திலே அந்த சமாதானத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. You find it in Jesus Christ. இந்த சமாதானத்தை இயேசுவிடத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். Jesus said, if only you knew that this one riding the donkey, he can give you peace. இயேசு சொன்னார், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் இந்த கழுதின் மேல் வருகிறவர் தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்பது அறிந்திருப்பீர்கள் என்றால் நலமாயிருக்கும். Many people think, if I have money, I will be peaceful. அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், அதிக பணம் இருந்தால் நான் சமாதானமாய் இருப்பேன் என்று. But I want to tell you, ask the rich people. The people with money, they will give up everything to get peace in their lives. ஆனால் அதிக பணம் இருக்கிறவர்கள் பணக்காரர்களை கேட்டு பாருங்கள், அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சமாதானம் கிடைத்தால் நன்றாய் இருக்கும் என்று சொல்லுவார்கள். I have said this in Bible study. You can check this up if you want. The greatest expense of a billionaire, the greatest expense of a billionaire is the psychiatrist. நான் வேத பாடத்தில் கூட சொல்லி இருக்கிறேன், அதிகப்படி அந்த கோடீஸ்வரர்கள் அதிக பணத்தை செலவழிப்பது எதற்கென்றால் அவர்கள் மனநிலை மருத்துவர்களை சந்திப்பதற்கு. They have so much money, they think everybody is out to kill them. They can't be friends with anyone. They spend fortunes and their best friend is the psychiatrist. இவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் பல சந்தேகங்கள் அவர்களுக்கு வருகிறது. பணம் அதிகமாக இருக்கிறபடி யாராவது தங்களை கொன்று விடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். அவர்கள் பல அதிர்ஷ்டங்களை நம்புகிறார்கள். அவர்கள் மனநிலை மருத்துவர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்கிறார்கள். You think money can give you peace? Ask the people with money. It's when money came in, they did not sleep after that. நீங்கள் நினைப்பீர்கள் பணம் இருந்தால் சமாதானம் கிடைக்கும் என்று. பணம் இருக்கிற இடத்துல கேட்டு பாருங்கள், என்றைக்கு பணம் வந்ததோ அன்றைக்கு சமாதானமே போய்விட்டது என்று சொல்லுவார்கள். Today when he looks at us and he looks at all the things that we are searching for to find peace and find stability in life, if only you knew what could give you peace today. இன்றைக்கு சமாதானத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிற எத்தனை காரியங்களை நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு உண்மையாக சமாதானம் கொடுக்கிறவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் நலமாயிருக்கும்.
Jesus gives you peace. இயேசுதான் சமாதானத்தை தருகிறவர். Tell your neighbor, Jesus gives you peace. பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர்கள் இயேசு சமாதானம் தருகிறவர். You might say, I don't want peace, I need money. சமாதானம் வேண்டாம், பணம் போதும் என்று நினைப்போம் என்றார். Jesus wept. இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். In verse 44, the second part. 44 வசனம். Because you did not recognize the time of God's coming to you. God came in the form of man to Israel. தேவன் இஸ்ரவேல் தேசத்திலே மனித ரூபத்திலே கர்த்தர் அவர்கள் மத்தியிலே வந்தார். They didn't recognize it. அந்த ஜனங்களோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. Even though they knew the scriptures, they knew everything about Jesus Christ. அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் நன்றாக தெரியும், வசனங்கள் தெரியும், நன்றாக அறிந்திருந்தவர்கள் தான், ஆனாலும் கண்டு கொள்ளவில்லை. From his virgin birth till his death. இயேசு கிறிஸ்துவுடைய கண்ணீர் மறையிடத்தில் பிறந்தது முதல் அவருடைய மரணம் வரை they knew everything about him. இயேசுவை குறித்ததான எல்லா விஷயங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும். They knew the things that he would say on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்கு தெரியும். When Jesus was on the cross and he said, Eli, Eli, lama sabachthani, my God, why did you forsake me? இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? He was not asking a real question, God, why did you leave me? But he was reminding the people of Israel, Psalm 22. My God, why did you forsake me? இயேசு தேவனிடத்தில் கேள்வி கேட்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை ஞாபகப்படுத்துவதற்காக சங்கீதம் 22ல சொல்லப்பட்டது அந்த வசனங்கள் தான் அவர் சொன்னார். Because Psalm 22 tells us in vivid description, he gives you the crucifixion of Jesus Christ 1000 years before the crucifixion happened. சங்கீதம் 22லே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு எப்படி சிலுவையில் அறையப்படுவார் என்பது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. Even then the people failed to recognize him. இருந்த போதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்ள மறந்து போனார்கள். Jesus wept because God came to them in the form of man, lived before them, walked before them, taught them, did miracles that they had not seen ever before, but still they did not recognize him. இயேசு கிறிஸ்து தேவனாய் கர்த்தர் மனித ரூபம் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார். அற்புதங்கள் அவர் கண்டிராத பல அற்புதங்களை செய்தார். அவர்களுக்கு பல விதங்களில் அவரோடு கூட இருந்த போதிலும் அவரை ஜனங்கள் கண்டுகொள்ள. Today how many of us Sunday after Sunday we come to church, we hear and learn about Jesus and we go back unchanged, untouched, unfazed. இன்றைக்கு கூட நம்மில் அநேகர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆலயத்திற்கு வருகிறோம், ஒவ்வொரு வாரமும் நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் கூட உணராதவர்களாக, தொடப்படாதவர்களாக, கண்டுகொள்ளாதவர்களாக நாம் கடந்து போய்விடுவோம். Never attempt to take one step closer to God. தேவன் அண்டைக்கு ஒரு படி கூட கிட்ட வருவதற்கு நாம் முயற்சி செய்வதே கிடையாது. No denial. நம்மை நாமே மறுதலிப்பதும் கிடையாது. No sacrifice. ஒரு தியாகமும் நாம் செய்யாமல் இருக்கிறோம். Don't want to carry the cross. நம்முடைய சிலுவை நாம் சுமக்க விரும்புவதில்லை. Just come and search for blessing. நாம் கடந்து வந்து ஆசீர்வாதம் வேண்டும் என்று தேடுகிறோம். If only you had known what can give you blessing. உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறவர் யார் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றார். If only you had known what can give you peace. உங்களுக்கு சமாதானம் எது தரும் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றார். Somebody say amen. Amen. Hallelujah. Hallelujah. Jesus, when he came to Jerusalem those 2000 years ago, it was a kind of coronation, a time where people accepted him as a king. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் நகரத்திற்கு வந்தபொழுது அந்த ஜனங்கள் அந்த நேரத்தில் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்.
Amen. Hallelujah. Hallelujah. But there is a time coming. ஆனாலும் ஒரு நாள் வரப்போகிறது. The Bible says every knee will bow and every tongue will confess that Jesus Christ is Lord. வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் வரும் அன்றைக்கு எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவார்கள், எல்லா நாவுகளும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்வார்கள். Whether you are a nominal Christian or a Hindu or a Jew or a Muslim or a Buddhist or a Jain or whoever you are, everyone will kneel before Jesus. They will say, He is Lord. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவிசுவாசிகளாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு நாளில் இயேசுவை கர்த்தர் என்று எல்லா ஜனங்களும் அறிக்கை செய்யக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. Amen. Hallelujah. Hallelujah. In Revelation chapter 8, I want to close with this. Revelation chapter 8. Sorry, Revelation chapter 5. Revelation chapter 5. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் verse 6 onwards. 6வது வசனத்திலிருந்து Then I saw the Lamb looking as if it had been slain, standing in the center of the throne, encircled by the 4 creatures and the elders. He had 7 horns and 7 eyes, which are the 7 spirits of God sent out into all the earth. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளே. He came and took the scroll from the right hand of him who sat on the throne. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இந்த புத்தகத்தை வாங்கினார். And when he had taken it, the 4 living creatures and the 24 elders fell down before the Lamb. Each one had a harp, and they were holding golden bowls full of incense, which are the prayers of the saints. அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து And they sang a new song. You are worthy to take the scroll and to open its seals, because you were slain, and with your blood you purchased men for God from every tribe and language and people and nation. தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார். You have made them to be a kingdom and priests to serve our God, and they will reign on the earth. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார். Verse 11. Then I looked and I heard the voice of many angels, numbering 1,000 upon thousands and 10,000 times 10,000. They encircled the throne and the living creatures and the elders. In a loud voice they sang, Worthy is the Lamb who was slain to receive power and wealth and wisdom and strength and honor and glory and praise. பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார். Verse 13. Then I heard every creature in heaven and on earth and under the earth and on the sea and all that is in them singing, To him who sits on the throne and to the Lamb be praise and honor and glory and power forever and ever. 13 வசனம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். The 4 living creatures said, Amen, and the elders fell down and worshipped.
அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். The Bible is telling us this. The same Jesus who was rejected for a Barabbas. வேதம் சொல்லுகிறது இதே இயேசுதான் பரபசுக்காக இஸ்ரவேல் ஜனங்களால் வெறுக்கப்பட்டார். The same Jesus one day will be crowned before and worshipped and praised before every creature in the world. இதே இயேசு ஒரு நாளிலே எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக ஜாதிகளுக்கும் முன்பாக இந்த பூமியிலே அவர் ராஜாவாக முடிசூட்டப்பட்டு அவர் ஆளுகை செய்வார். Amen. Hallelujah. 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 Says every creature in heaven and on earth, under the earth and on the sea and all that is in them, they will all worship. இந்த பூமியிலும் வானத்தின் கீழும் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய எல்லா வஸ்துக்களும் இயேசு கிறிஸ்துவை வணங்குவார்கள். Today you can reject God. ஒருவேளை இன்றைக்கு தேவனை நீங்கள் வெறுத்து தள்ளலாம். You can reject Jesus. இயேசுவை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கலாம். I want to tell you a time is coming. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது. Even though you rejected him, ஒருவேளை நீங்கள் அவரை வெறுத்து ஒதுக்கியிருந்தால், you will bow down on your knee. நீங்கள் உங்கள் முழங்காலை போட்டு நீங்கள் அவருக்கு முன்பாக வணங்குவீர்கள். You will confess with your tongue. உங்களுடைய சொந்த வாயினால் அவர்தான் கர்த்தர் என்று அறிக்கையிடுவீர்கள். Jesus Christ is Lord. இயேசுதான் ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணுவீர்கள். You will worship him. நீங்கள் அவரை வணங்குவீர்கள். Somebody say amen. Amen. Hallelujah. 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 Remember, Jesus is all that you need today. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இயேசு மட்டும்தான் நமக்கு தேவை. So we look to the Lord in prayer.